இன்னைக்கு பிராத்மிக்கில் ஃபஸ்ட்டு ஹிந்தி ஸ்டார்ட் பண்ணுறவங்க எப்படி லெட்டர்ஸ் வந்து ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும், ரைட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸ்வர் லேக்கன் விதி, அதாவது உயிரெழுத்துக்களை எழுதுகிற அந்த முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உயிரெழுத்துக்கள் ஸ்வர்னா வவல்ஸ், உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ. அடுத்து இர்ரு. ஹிந்தியில் வந்து தமிழில் சொல்கிற மாதிரி ஏ குறில் எழுத்து இருக்காது, நெடில் எழுத்து தான் இருக்கும். ஸோ ஏக்கடுத்து ஐ, ஏக்கடுத்து ஐ. அதே மாதிரி தமிழில் வர ஓனா இருக்காது, குறில் எழுத்து இருக்காது, நெடில் எழுத்து மட்டும்தான் இருக்கும். ஓ, ஔ, அம், அக. ஸோ ஹிந்தியில் உயிரெழுத்துக்கள் ஸ்வர் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, இர்ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அக அப்படின்னு நீங்கள் ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும். சரியா? தமிழ் எழுத்துக்கள் மாதிரி இல்லை. இதில் குறில் எழுத்து ஏ, ஓலாம் குறில் எழுத்து இருக்காது, நெடில் எழுத்து மட்டும்தான் இருக்கும். ஸோ உயிரெழுத்துக்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வர்ணமாலால வெஞ்சன், வெஞ்சன் என்னது? கான்சோனன்ட்ஸ், மெய்யெழுத்துக்கள். அது எழுதுகிற முறை எப்படி? ஸோ நம்ம தமிழில் இதுலலாம் பார்த்தோன்னா ஒரு கா அப்படி தான் இருக்கும். ஆனால் ஹிந்தியில் வந்து கா வரிசை, சா வரிசை, டா வரிசை, தா வரிசை அப்படின்னு சொல்லிட்டு வரிசைகள் இருக்கும். ஸோ இந்த முதல் 5 வரிசைகளில், முதல் 4 வரிசைகளில் 5 எழுத்துக்கள் இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும். க, க. இந்த காவை விட இந்த காவை கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். க, க. அடி வயிற்றுலேருந்து சவுண்ட் வர மாதிரி க. அடுத்து ஞா. இதை ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கக்க, கக, ஞ அப்படி சொல்லணும். கக்க, கக, ஞ அப்படி சொல்லணும். செகண்ட் லைன் பாருங்க. ச. அடுத்த சாவை இன்னும் கொஞ்சம் அழுத்தி இச்ச, ஜ, இஜ, ஞ. சச்ச, ஜ, ஜ, ஞ. சச்ச, ஜ, ஜ, ந. தேர்ட் லைனு டா வரிசை. ட. இந்த டாவை இன்னும் அழுத்தி சொல்லணும். இட்ட, ட, இட்ட. 3 சுழி நா, 3 சுழி நா. ஸோ டட்ட, ட, ட, ந. டட்ட, ட, ட, ந அப்படி சொல்லணும். அடுத்தது பாருங்க. தா வரிசை. தத்த, த, இத்த, த, இத்த, நா. 2 சுழி நாக்கும் இந்த தமிழ் எழுத்துல வர நாக்கும் இதே லெட்டர் தான் ஹிந்தியில், சேம் லெட்டர் தான். ஸோ இந்த லெட்டரை தத்த, த, த, ந அப்படி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லைனு கா லைன் எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணால் கக்க, கக, ஞ. சச்ச, ஜ, ஜ, ஞ. தட்ட, ட, ட, ந. தத்த, ட, ட, ந. அடுத்து ஃபிஃப்த் லைன் பார்த்தீங்கன்னா பா லைனு. பா. இது பார்த்தீங்கன்னா இப்ப, பா. இது கா அப்படி சொல்ற மாதிரி பா. இது மா. ஸோ பஃப, பாப, ம. பஃப, பாப, ம அப்படி சொல்லணும். அடுத்து தமிழில் வர ய, ர, ல, வ. ய, ர, ல, வா. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ஷா. இது மோஸ்ட்லி வந்து வடமொழி எழுத்துக்கள் சேர்ந்ததா இருக்கும். இது ஷா. தமிழில் சொன்னால் இந்த ஷா. புஷ்பம் அப்படின்னு வர்றதுக்கு வர ஷா. இஷ், இது அதே அழுத்தி சொல்லணும். இஸ், ஷ. இது ச. இந்த ஷா சர்ப்பம் அப்படின்னு படிப்போம் நம்ம தமிழில், அதுக்கு வர ஷா. அடுத்து ஹா. ஹனுமன் அப்படின்னு வர்றதுக்கு வர ஹா.
ஸோ இந்த லெட்டர்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா இக்கும் ஷாவும் சேர்ந்து இக்ஷ அப்படின்னு வரும். இத்தும் ராவும் சேர்ந்து இத்ர அப்படின்னு வரும். இக்கும் ஞாவும் சேர்ந்து இக்ஞ அப்படின்னு வரும். என்ன சொன்னா இக்ஞ. இஷும் ராவும் சேர்ந்து இஷ்ர அப்படின்னு வரும். இஷு ராவும் சேர்ந்து இஷ்ர அப்படின்னு வரும். 5th லைன் வந்து ஃபஃப ப ப ம ய ர ல ப ஷஷ ஷ ஹ இக்ஷ இத்ர இக்ஞ இஷ்ர. ஸோ இதுதான் மெய் எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கும் முறை அண்ட் அதோட ப்ரொனவுன்சியேஷன். ஸோ இது நல்லா தெரிஞ்சாதான் நீங்கள் லெட்டர்ஸ் 2 லெட்டர் வேர்டு 3 லெட்டர் வேர்டெலாம் படிக்கும்போது கரெக்டாக படிக்க முடியும். அது தவிர ஆகத் வெஞ்சன் அப்படின்னா என்னென்னா அடாப்டட் கான்சோனன்ஸ். அடாப்டட் கான்சோனன்ஸ்னால் என்ன? இந்த எழுத்துக்கள் மட்டும், இந்த குறிப்பிட்ட இந்த 5 எழுத்துக்கள் மட்டும் டைரெக்டாக ஹிந்தி லெட்டர்ஸில் இல்லாமல் அதர் லாங்குவேஜஸ்ல இருந்து எடுத்திருப்பாங்க, பிற மொழிகள்ல இருந்து எடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு அரபி, பெரிஷியன் இந்த மாதிரி மொழிகள்ல இருந்து சில லெட்டர்ஸ் எடுத்திருப்பாங்க. அதுக்கு பேரு தான் ஆகத்து வெஞ்சன். அது என்னென்ன எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா க, ஜ, ட, ட, ப. இதெல்லாம் வந்து ஆகத்து வெஞ்சன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது பிராத்மிக் பிகினர்ஸ் வந்து ஹிந்தி படிக்கிற ஆரம்பத்தில் படிக்கிறவங்க இந்த ஸ்வர் உயிரெழுத்துக்கள் எப்படி எழுதுறது, அதோட ப்ரொனவுன்சியேஷன் என்ன, அதே மாதிரி வெஞ்சன் கான்சோனான்ஸ் அதை எப்படி எழுதுறது, அதோட ப்ரொனவுன்சியேஷன் என்ன அப்படின்றத பற்றி இன்னைக்கு நல்லா பார்த்துருந்தோம். நம்ம சேனல் பிடிச்சவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ண காத்திருக்கோம். தேங்க்யூ.